ரொம்ப சோகமான நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா, டெல்லியில் ஒரு கார் வெடித்து கிட்டத்தட்ட 13 பேர் இறந்துருக்குறாங்க. 40 பேர்கிட்ட ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய பாதிப்பு தான். நமக்கு எப்படி வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அந்த கார் வந்து பொறுமையா போய் சிக்னல்ல போய் நின்னதுக்கு அதுக்கப்புறமா வெடிச்சு சிதறி இருக்குது. இந்த வெடிச்சு சிதறினது வந்து பாம் வச்சு சிதறினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சத்தம் வந்து கேட்டிருக்குது. இதுல இருக்க அங்க இருக்கிற டெல்லி போலீஸ்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்ல வந்து பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நமக்கும் அப்படிதான் தோணுது. கார்ல பாம் வச்சு வெடிச்ச மாதிரி தான் நமக்கும் தெரியுது. அது கன்ஃபார்மா என்னான்னு தெரியல. அது வந்து போயிட்டு இருக்குது. அது ஆனா அவ்வளவு சத்தம் கேட்டிருக்குது. 13 பேர் இறந்துருக்காங்க. 40 பேர் கிட்டத்தட்ட சீரியஸ் நிலைமையில இருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது உண்மையாவே பாம்பு வெடிச்சதா தான் நமக்கு தோணுது. ஸோ அது விசாரணையில பின்னாடி வரும். கண்டிப்பா அது பாம்பா தான் இருக்கும். அது தீவிரவாதி செயலா தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்பவே வந்து லைட்டா சிக்னல்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அது போக போக வந்து தெரியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் 6:52 கிட்ட அந்த சிக்னல்ல வந்து நடந்திருக்குது. அந்த சிக்னல்ல கார் வெடிச்சதுக்கு அப்புறமா அதை சரௌண்டிங்ல இருக்கிற 150 மீட்டர் கிட்ட மற்ற கார் பக்கத்துல இருந்த கார்லாம் வந்து ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட பறந்து சதறி இருக்குது. ஸோ அந்த நிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்து பாம் பிளாஸ்ட் வந்து மாதிரி ஆயிருக்குது. அங்க பக்கத்துல இருக்கிற குடியிருப்புல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்தேன், டக்குனு பெரிய சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு வெளில வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஃபயர் ஆகி கார்லாம் வெடிச்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க கேட்டா கிட்டத்தட்ட இது பாம் பிளாஸ்டா தான் இருக்கும், அதனாலதான் இவ்வளவு பெரிய சவுண்டு அதிர்வெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க டெல்லியோட காவல் ஆணையர் வந்து சதீஷ் கோல்சா வந்து இந்த விசாரணையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து கிட்டத்தட்ட எங்க கரெக்டா நடந்திருக்குதுன்னா, டெல்லியில உள்ள செங்கோட்டையில கௌரி சங்கர் செயின் கோவில் சுபாஷ் மார்க் சிக்னல் கரெக்டா பர்டிகுலர் அந்த லொகேஷன், அந்த இடத்துல தான் இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் வந்து நடந்திருக்குது. ஸோ அங்க ரொம்ப சீரியஸா இருந்தவங்க எல்லாமே LNJPங்கிற பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சீரியஸா அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெடிகுண்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும், அது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கிறாங்க. அங்க நடந்தது இங்க நடந்துருமோ, முக்கியமான சிட்டியில் இருக்கிற மும்பை, சென்னை, அப்புறம் மற்ற சிட்டிகள்லாம் வந்து நடந்துருமோ அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. இப்போ வந்து எல்லா சைடும் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து பலமாக போட்டிருக்குது. முக்கியமாக மும்பை, சென்னை, மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பலத்த பாதுகாப்பு வந்து போட்டிருக்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை அமைக்கிங்க மறக்காமல்.